Students, next வந்து exercise 6.2ல 7th sum வந்து பார்க்குறோம். A vertical pole fixed to the ground is divided in the ratio 1:9 by a mark on it with lower part shorter than the upper part. If the two parts subtend equal angles at a place on the ground 25 meter away from the base of the pole, what is the height of the pole? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வெர்டிக்கல் போல் ஒன்று இருக்குது, ஃபிக்ஸட் டு த கிரவுண்ட், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா. ஸோ அது வந்து அந்த வெர்டிக்கல் போலோட ஹைட்டை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் சம் ரேஷியோவில் வந்து அதோட வந்து டிஸ்டன்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஹைட்டை எப்படி இருக்காமா 1:9, அதாவது ரெண்டு பார்ட். அந்த வெர்டிக்கல் போல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, டயக்ராம் போட்டுக்குவோம். ஸோ இதுதான் வெர்டிக்கல் போல்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து லேண்டு, சரிங்களா, ரைட். ஸோ இப்போ அந்த வெர்டிக்கல் போல் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக பிரியுது, ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா 1:9, சரிங்களா. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா லோவர் பார்ட் ஷார்ட்டர் தென் தி அப்பர் பார்ட். அப்போனா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டாக பிரிக்க நம்ம ரெண்டு பார்ட்னாவே ஈக்குவலாக பிரிப்போம், கரெக்டாக. ஆனால் இவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா லோவர் பார்ட் அதில் ரெண்டாக பிரிக்கிறது கீழே இருக்கிற பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம், அதாவது 1 அப்படின்ற 1:9 ரேஷியோவில் இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறேன், சரிங்களா. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1:9. நாம் எப்போவுமே சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த ஈஸ்ட் மென்சுரேஷன் நிறையா பார்த்துருப்போம். அந்த 3:4, 5:3 இப்படிலாம் இருந்ததுன்னா அதில் சம் எக்ஸுங்கிற வேல்யூவை மல்டிபிள் பண்ணிக்குவோம், கரெக்டாக. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன்னா 1:9ங்கிறத இது வந்து 1 × எக்ஸ் பார்ட் இது ஹைட்டாக இருந்துச்சுன்னா இது 9x பார்ட்டு ஹைட்டு, ஓகேங்களா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10x, ஓகேவா. இப்போ அவங்க சொன்னதை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோமா, அதாவது அந்த வெர்டிக்கல் போல் ரெண்டு பார்ட்டை டிவைட் பண்ணிக்கிட்டோம். அதில் லோவர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா லோவர் பார்ட் வந்து அப்பர் பார்ட்டோட மினிமம் ஹைட்டாக இருக்கணும், அதே மாதிரி எடுத்துட்டோம். 1:9 சொன்னதுனால 1 × எக்ஸ் 9x, ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாட்டத்திலேருந்து 25 மீட்டர் தள்ளி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வியூ அப்சர்விங், ஓகேவா, அதை வந்து வச்சுருக்கோம், ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ், சரிங்களா. டிகிரிஸ் கொடுக்கல இந்த சம்மில். பார்த்தீங்கன்னா மற்ற சம்முக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மற்றதெல்லாம் நம்மளுக்கு 30 டிகிரி 45 டிகிரி இல்லை 60 டிகிரி இதெல்லாம் மிங்கிள் ஆகும். இதில் டிகிரி வேல்யூ கொடுக்கல, ஓகேங்களா. அப்போ டிகிரி வேல்யூ கொடுக்கல, ஆனால் ஒரு பாயிண்ட் இருக்குது, என்ன, ஈக்குவல் ஆங்கிள்ஸ். அப்படின்னா என்ன, நீ இந்த பாயிண்ட்டை அப்சர்வ் பண்ணும்போதும் இந்த பாயிண்ட்டை அப்சர்வ் பண்ணும்போதும் ஒரே ஆங்கிள் தான். ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்சர்வ் பண்ணுறேன்னு வச்சுக்குவேன், ரைட். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணும்போது இப்படி வருதுன்னு வச்சுக்கோ, ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு என்ன டிகிரி போடுறியோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அது எப்படிங்க சார், இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, இங்கிருந்து கன்சிடர் பண்ணும்போது இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ அவங்க கொடுத்தது ஈக்குவல் ஆங்கிள்ஸ்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளோ டிகிரிலாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதுவும் தீட்டா இதுவும் தீட்டா, சரிங்களா. இப்போ நேம் கொடுக்குறோம் ABCD, ஓகேங்களா. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த போல், ஏசியோட ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஏசி அப்படின்னா ஏசிடி ட்ரையாங்கிள் எல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியது வரும். அப்போது அதுக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆல்ரெடி இந்த ரெண்டாக டிவைட் பண்ணதில் ஒன்று தீட்டா இன்னொன்று தீட்டா. ஏன் தீட்டான்னு போட்டிருக்கோம், தீட்டா 1 தீட்டா 2 போடக்கூடாதா அப்படின்னு யோசிச்சு போட்டிங்கன்னா அது தப்பு. ஏன்னா ஈக்குவல் ஆங்கிள்ஸ்ன்ட்டாங்க, அதனால் நீ தீட்டான்னு போட்டால் இங்கேயும் தீட்டான்னு போடு. இல்லை நான் தீட்டா 1 போட்டுக்கிட்டானா தீட்டா 1 என்ன மென்ஷன் பண்ணுறியோ ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி தான் நீ மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. அந்த கன்ஃபியூஷன்லாம் எதுவும் வேண்டான்னு தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்லி தீட்டா அப்படி வச்சுக்கோங்க. அப்போனா இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ வரும், 2 தீட்டா. எவ்வளோ, 2 தீட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல், ஓகேங்களா, 2 தீட்டா, ரைட். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹைட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி 60-30லாம் இருந்ததுன்னா மினிமம் டிகிரி வச்சு நம்ம டேன் எடுத்துகிட்டு இருப்போம். இங்கே ரெண்டுலேயுமே தீட்டான்னு தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவை ஏசியோட ஹைட்டு தானே, ரைட். அதில் பிசி ஒரு பார்ட்டு ஏபி ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருந்தோம்.
ஃபஸ்ட்டு பிசி மிங்கிள் ஆகிறது எந்த ட்ரையாங்கிள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிசிடி. ஓகேங்களா? இப்போது அதுக்கு முன்னாடி லெட் ஏசி பி த height of the vertical pole. Height of the vertical pole. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், ஆஸ் யூஷுவல் tan அப்ளை பண்ணியிருக்கேன். ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேறு எந்த இன்ட்ரோடக்ஷன் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிடி. ஓகேங்களா? அதில் ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, இந்த பாட்டத்துலேருந்து 25 மீட்டர் அவே தான் அந்த என்னது நம்ம அப்சர்வ் பண்ணுற பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ 25 மீட்டர். ரைட். அப்போ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிடி tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து பிசி, அட்ஜசன்ட் வந்து சிடி. அப்போது tan தீட்டா தீட்டா தீட்டாவே தான், அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. பிசின்றது எக்ஸு, சிடிங்கிறது 25. ஓகேவா? இப்போ இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் தெரியாது. tan தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை 25. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம். அடுத்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிடி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா இது ஒரு தீட்டா போட்டோம், அதனால் இதை கன்சிடர் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு தீட்டா இங்கே தானே போட்டிருக்கோம். அப்போ ஏபிடி கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, இப்போ இந்த இடத்துக்கு உனக்கு வேல்யூ தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஹோல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறோம். ஹோல் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா என்னது, ஏசிடி. அப்போது ஆப்போசிட் சைடு என்ன 10x, அட்ஜசன்ட் சைடு என்ன 25. ஓகேங்களா? அப்போது இந்த ஹோல் ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ணும்போது ஆங்கிள் என்ன யூஸ் பண்ணணும், நான் ஆல்ரெடி அதை தான் போட்டு வச்சுருக்கேன் முன்னாடியே. என்னது, இந்த டோட்டலாக கன்சிடர் பண்ணோம்னா அதோட ஆங்கிள் 2 தீட்டா. சரியா? இதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகேவா, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடி. In right angle triangle ACD tan theta equal to opposite இங்கிறது AC, adjacent இங்கிறது CD. அப்போ tan theta க்கு பதிலா இந்த இடத்துல என்ன 2 theta. ரைட். AC இங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10x divided by CD இங்கிறது 25. ஓகே. tan 2 theta equal to 10x by 25. இவ்வளோ தான். இப்போ இதில் என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணி என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு ஃபார்முலா என்னென்னா, இது டேரெக்டாக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வரைக்கும் நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து கவனிச்சிக்கோ. tan 2 தீட்டா அப்படின்னா 2 tan தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 10x பை 25. இது வந்து நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸில் படிப்பேன். அதுக்கு முன்னாடி இதோட யூசேஜ் இங்கே கொஞ்சம் வந்திருக்கு, அதனால் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது நம்மள புக்கில் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ tan 2 தீட்டா அப்படின்றது என்ன, 2 tan தீட்டா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர்டு தீட்டா. அதனால் வந்து மறுபடியும் பார்க்கும்போது இதுலேருந்து இது எப்படி வந்துச்சு அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். இது வந்து ஃபார்முலா. இந்த tan 2 தீட்டாவுக்கு ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே ரைட். ஸோ எதுக்காக இதை கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு இங்கே tan தீட்டாக்குன்னு ஒரு ஆன்சர் எடுத்துருக்கோம்ல, எக்ஸ் பை 25. அப்போ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு இடத்துல அங்கே எக்ஸு, ஒரு இடத்துல tan இருக்குது. அப்போ ரெண்டும் tan வச்சுக்கிட்டு எக்ஸும் வச்சுக்கிட்டு ஆன்சர் எக்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த tan 2 தீட்டாவை tan மிங்கிள் ஆகிற மாதிரி நான் அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரைட். இப்போ tan தீட்டான என்ன, எக்ஸ் பை 25ங்களா? ரைட். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பை 25 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் பை 25 தி ஹோல் ஸ்கொயர்ட் which is equal to 10x by 25. ஓகேங்களா? இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 2x by 25 வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் ஒர்க் இருக்கு இல்லையா, அதனால் இது அதுக்கு அப்புறம் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஹோல் ஸ்கொயர்டு பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பை 625. எப்படி சார் 25 625 மாறிச்சு அப்படின்னா 25 ஸ்கொயர்டு பண்ணோம்னா 625. சரிங்களா? which is equal to 10x by 25. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்தாகணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு இடத்துல 1 இருக்குது, ஒரு இடத்துல 625 இருக்கா? ரைட். அப்போ டினாமினேட்டருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். அது மாதிரி நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. என்னென்னு இருக்குது, 2x by 25 டிவைடட் பை 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்
டிவைடட் பை 625. இந்த ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரியும், அதனால் அதை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்னங்க 1 இருக்குது, 625 அப் அண்ட் டவுன் மல்டிபிள் பண்ணி காமன் டினாமினேட்டர் அண்ட் 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 10x பை 25. ஓகேங்களா? இப்போது ஒரு ஃப்ராக்ஷனுக்குள்ள நியூமரேட்டர்லேயும் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டினாமினேட்டரை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். இப்போ 2x by 25 இன்ட்டு 625 மேலே வந்துடும், 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ 10x by 25. இப்போ என்ன பண்ணலாம்னா 25ஐயும் 625 கேன்சல் பண்ணலாம். அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 25 டைம்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2x இன்ட்டு 25. அப்போ என்ன ஆகும், 50x by 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 10x by 25. எக்ஸு கேன்சல் ஆகிடுமா? ஏன்னா எப்படி வந்து நீ கொண்டு போனாலும் இது டிவைட் பை தான் வரும், அதனால் அப்படியே கேன்சல் பண்ணிக்கோ. அப்புறம் இது வந்து 2 டைம்ஸ், இது வந்து 5 டைம்ஸ். ஓகே, இப்போ வந்து பேலன்ஸ் 50 by 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 2 by 5. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது இந்த சைடு இது அந்த சைடு கொண்டு போகிறோம், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. இப்போ 50 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு வரல, இல்லை அதுக்கு பதிலாக எப்படி கேன்சல் பண்ண என்ன வந்துடும், 2 வந்து 25 டைம்ஸ் 50 கேன்சல் பண்ணோம்னா. அப்போ 25 இன்ட்டு 5 125 விச் இஸ் ஈக்குவல் டு 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸில் வேணும், இங்கே கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 625 மைனஸ் 125 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 500 வருங்களா? ரைட். ஸோ 500. ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 500ன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸ் தான் வேணும். அப்போ 500க்கு ரூட் எடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 500. ரூட் 500 அப்படின்னா என்ன பண்ணலான்னா நம்ம ரூட் ஆஃப் 5 இன்ட்டு 100ன்னு பிரிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 500க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது, அதனால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோன்னா 100க்கு ரூட் எடுத்தால் 10. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் 5. அப்போது 10 ரூட் 5 அப்படியே இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 10 ரூட் 5. பட் நம்மளுக்கு ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் ஹைட் ஆஃப் தி வெர்டிக்கல் போல் அப்படின்றது ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடியது. அப்போ அதை நம்ம முதல்ல என்ன எழுதியிருக்கோம் 10x. ஓகேங்களா? இப்போது டோட்டல் ஹைட் ஆஃப் தி வெர்டிக்கல் போல், டோட்டல் height of the vertical pole. So therefore total height simple எழுதிக்கோங்க equal to 10x equal to 10 into 10 root 5 which is equal to 100 root 5. யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் இருக்கா, அதனால் மீட்டர்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? which is required height of the vertical pole.